ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் மறுபடியும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோடு தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோனா, இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹெட்ஸ், அதாவது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இது பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். அதாவது மூக்கு, நுனி மூக்கு சொல்லுவோம் இல்லையா, நுனி மூக்கில் ஒரு மாதிரி கரும்புள்ளி மாதிரி இருக்கும். கரும்புள்ளி ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அந்த கரும்புள்ளி தழும்புகள் அது பிளாக் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான மூக்குக்கிட்ட இருக்க அந்த கரும்புள்ளிகளை எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருட்களை வச்சு நிரந்தரமாக எப்படி அழிக்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி பிளாக் ஹெட்ஸ் வரனால பார்த்தீங்கன்னா அவங்களோட முகமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம்னா அந்த மூக்குக்கிட்ட மட்டும் அந்த கருப்பு அப்படியே வித்தியாசமாக தெரியும். இதனால் நம்ம பார்லர் போய் நம்ம ஆயிரக்கணக்கான பணம் செலவழிச்சா கூட போகாத அந்த கருமை எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி 3 பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 3 பொருட்களுமே எப்பயுமே நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். அந்த பொருட்களை வச்சு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு. பண்ணி ஒரு 2 நாள் மட்டும் நம்ம டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் மூக்கிட்ட அந்த க்ரீமை வச்சுட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு அந்த பிளாக் ஹெட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்து வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வரவே வராது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு நீங்கள் பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்குள்ளே சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் வர புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே உங்களை அப்பப்போ காமிச்சு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் புதுசாக காமிச்சு நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான வீடியோக்கள், அதாவது பெண்களோட முகத்தை நல்லா சூப்பராக பளபளன்னு வச்சுக்கிறதுக்காக ஃபேஷியல் க்ரீமாக இருக்கட்டும், அவங்களோட ஹேரை நல்லா நீளமாக கருமையாக வளர்க்குறதுக்கு ஹேர் ஆயிலு, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை முடிகள் இருக்கும், வெள்ளை முடிகள் செம்பட்டை முடிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான முடிகளை கருமையாக மாற்றுறதுக்கான ஹேர் டை, அதாவது முற்றிலும் இயற்கையானது, எந்தவித கெமிக்கல்ஸ் கலக்காத ஹேர் டையாக இருக்கட்டும், ஹேர் பேக்காக இருக்கட்டும், இல்லை வெயிட் லாஸ்க்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, கர்ப்பிணிகளுக்கு, வயதானவர்களுக்கு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோகள் எல்லாருக்கும் தேவைப்பட்ட அனைத்து வீடியோக்களும் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் சூப்பராக பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பெண்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அதாவது பெண்கள் எல்லாருக்குள்ள ஒரு 3/4 பெண்களுக்கு இருக்க ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ், அதாவது மூக்கு நுனி இருக்கு இல்லையா, மூக்கின் நுனி பகுதியில் வரக்கூடிய ஒரு கருமை, ஒரு மாதிரி குட்டி குட்டி கரும்புள்ளி மாதிரி இருக்கும், இல்லைன்னா அது வேர் மாதிரி, அதாவது ஒரு மாதிரி நீண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு சிலர் ட்ரீட்மெண்ட்டால் கூட சரி பண்ண முடியாது. அவங்க ஒரு மாதிரி கம்பி மாதிரி வச்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பார்லரில் இருக்க ஒரு ட்ரீட்மெண்ட்டே தனியாகவே இருக்குது, வேர் சிகிச்சை மூக்கிட்ட பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி சிகிச்சை பண்ணாலுமே அது போகவே போகாது. அவங்க பார்லரில் போய் அவங்க அதாவது ஆயிரக்கணக்கான காசு கொடுத்தாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது கண்டிப்பாக போகவே போகாது, இது அப்போதைக்கு தான் போகும், நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் ஃபேஷியல் பண்ணி உங்களோட முகத்தை அழகுபடுத்துறீங்களோ அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் மாதம் மாதம் எடுத்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு சரியாகும். ஏன்னா இது வேரோடு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்லர் ஈஸியாக சொல்லிடுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான ஒரு 3 பொருட்களை வச்சு அந்த மாதிரியான பிளாக் ஹெட்ஸ் அப்படியே வேரோடு எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எளிய முறை தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப அதிகமாக இது கஷ்டப்படணும், காசு செலவழிக்கணும், நேரத்தை செலவழிக்கணுன்ற அவசியம் எதுவுமே கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது இந்த க்ரீம் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு. இந்த க்ரீமை ரெடி பண்ணி டெய்லி எப்பப்போலாம் நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கீங்களோ அதில் பண்ணிட்டு வந்தாலே போதும், அந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும். பொதுவாக இந்த பிளாக் ஹெட்ஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்த செல்கள் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரியான கருமை அந்த மூக்கு நுனியில் வரும். பொதுவாக இந்த மாதிரி மூக்கு நுனியில் கருமை வந்துருச்சு அப்படின்னா பெண்களுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். ஒரு கூட்டம் கும்பல் ஒரு ஃபங்க்ஷனில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா போய் நிற்கவே மாட்டாங்க, தனிச்சு போயிடுவாங்க. ஏன்னா ஃபோட்டோவில் என்னோட முகம் நல்லாவே இருக்காது, அந்த மூக்கு கிட்ட இருக்க கருமை அப்படி ரொம்ப அசிங்கமாக தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப, அதாவது காசு இருக்கவங்க பார்லர் போய் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சில காசு இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த பிள்ளைங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதாவது இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது, எனக்கு நான் என்னோட முகத்தே ரொம்ப பண்ணுதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் பருவந்த தழும்புகள் இருக்கு, ஒரு சிலருக்குலாம் முகத்தில் பருவந்த தழும்புகள், அம்மை வந்த தழும்புகளாக இருக்கும். அந்த மாதிரியான தழும்புகள் கூட எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணோம் இந்த மாதிரி பண்ணோன்னா போயிடும். ஆனால் இந்த மூக்கு கிட்ட இருக்க அந்த கருமை மட்டும்
போகவே போகாது. அவங்க எவ்வளவோ நாட்டு கை வைத்தியம் இந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்துருப்பாங்க. இப்படியெல்லாம் போகாத அந்த பிளாக் ஹெட்ஸை ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பேக்கிங் சோடா தான் வந்து நான் ஃபர்ஸ்ட்டே எடுக்கிறேன். இது கூட தான் ஒரு 2-3 பொருட்களை சேர்த்து அந்த க்ரீம் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். பொதுவாக பேக்கிங் சோடாங்கிறது நம்ம வீடுகளில் எப்போயுமே அஞ்சரை பெட்டியில் அம்மா வச்சுருப்பாங்க. ஏன்னா இது எதுக்காக ரொம்ப யூஸ் ஆகும்னா, மாவு வந்து புளிக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து இதில் அதிகமாக இருக்கும். இந்த தோசை மாவுலாம் புளிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்களே, அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்தோம் அப்படின்னா அந்த புளிப்புத்தன்மை போயிட்டு அந்த தோசையோட டேஸ்ட்டே வந்து மாறிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆண்கள் பொதுவாகவே ஷேவிங் பண்ணுவாங்க இல்லையா, ஷேவிங் பண்ணும்போது அந்த இடத்துல எரிச்சல் இருக்கும். அந்த எரிச்சலை போக்குறதுக்கு வந்து இந்த பேக்கிங் சோடாவை கொஞ்சமாக ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அந்த ஷேவிங் பண்ண இடத்துல வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த எரிச்சல் தன்மை வந்து போயிட்டு அவங்களோட அந்த இடம் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஒரு மாதிரி சில்லுன்னு நல்லா மாறுறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் க்ரீமில் வந்து இதை சேர்த்து அப்ளை பண்ணுவாங்க. இது எதுக்காக ஃபேஷியல் க்ரீம் கூட சேர்க்குறோம் அப்படின்னா, உங்களோட முகத்தில் நேரடியாக சொன்ன மாதிரி கரும்புள்ளி, தழும்புகள், அம்மை தழும்புகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து வேகமாக இந்த பேக்கிங் சோடாவால் சரியாயிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா வெயில் காலம் அதிகமாகிடுச்சுனாலே பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல நிறைய வந்து ப்ராப்ளம் வரும். அதில் அதிகமாக வர ப்ராப்ளம் என்னென்னா கருமை. அந்த ஒரு சிலர்லாம் கழுத்துக்கிட்ட, மூக்குக்கிட்ட, வாய்க்கிட்டலாம் கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கருப்புகளை போக்குறதுக்கு இந்த பேக்கிங் சோடா வந்து ரொம்ப வந்து சிறந்ததாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜி வரும். இந்த வெயில் காலம் வந்துருச்சுனாலே ஸ்கின்ல வந்து நிறைய வந்து அலர்ஜி வந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு மாதிரி ரெட் கலரில் வந்து ரவுண்டாக வர்றது இந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரியான அலர்ஜி வந்துருச்சுன்னா கூட நம்ம வந்து பேக்கிங் சோடாவை யூஸ் பண்ணி அந்த அலர்ஜியை வந்து வேகமாக வந்து சரி பண்ணிடலாம். இப்படி பல வகையில் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த பேக்கிங் சோடாவை தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரெமெடி நான் எடுத்துக்கேன். இது கூட நேரடியாக சொன்ன 2-3 பொருட்களை மட்டும் சேர்த்து அந்த க்ரீமை வந்து ரெடி பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பேக்கிங் சோடா, ரெண்டாவது கூட என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூள் இருக்கு இல்லையா, மஞ்சள் தூள் தான் நான் ரெண்டாவதாக எடுத்திருக்கேன். இந்த மஞ்சள் தூள் பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முகத்தில் இருக்க கருமை எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த பேக்கிங் சோடா கூட இந்த மஞ்சள் தூளை சேர்த்து நம்ம அந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணும்போது உங்கள் முக்கில் இருக்க அந்த பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து அந்த கருமை, அந்த கரும்புள்ளி தழும்புகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான தழும்புகள் எல்லாமே வந்து வேகமாக மறைஞ்சிடும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா எப்போவுமே மஞ்சள் ஒரு சிறந்த ஆன்டிபயோட்டிக்காக வந்து நம்ம உடம்புல வந்து செயல்படும். இந்த மஞ்சள் பொதுவாக கடையில் வாங்காதீங்க. ஏன்னா கடையில் வாங்குகிற மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சிலருக்குலாம் நானே பார்த்துருக்கேன், கருப்பாக முகமாகிறது, இல்லைனா ஒரு மாதிரி பச்சை கலர்லலாம் மாறுற மாதிரி வந்துடுது. ஏன்னா இந்த மஞ்சள் வந்து எப்படி அவங்க அரைப்பாங்க, மிஷினில் எப்படி அரைப்பாங்க நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் மஞ்சள், அதாவது முகத்துக்கு ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய மஞ்சளை வந்து கண்டிப்பாக நம்ம வீடுகளை வந்து அரைச்சி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து மஞ்சள் எப்போயுமே மஞ்சள், கூழாங்கலங்குன்னு சொல்லி இன்னும் 2-3 பொருட்கள் சேர்த்து நான் வந்து அரைச்சி வச்சுருப்பேன். இந்த மாதிரியான மஞ்சள்கள் சேர்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்கின்ல எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருக்கும். இப்போது இந்த பேக்கிங் சோடா கூட மஞ்சள் தூள் இருக்குல்ல, இது எடுத்திருக்கேன். இப்போ 2 பொருட்கள் கூட இன்னொன்று என்ன எடுக்க போகிறேன்னா தேங்காய் எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். நல்லா மரச்சக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். நம்மளோட ரெமிடியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹேருக்கு, ஃபேஸ்க்கு எதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்தாலும் மரச்சக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் நான் ஃபர்ஸ்ட் எடுப்பேன். ஏன்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் தான் உயிர் சத்துக்கள் எல்லாமே வந்து முழுமையாக இருக்கும். அதனால தான் நான் இதை எடுத்திருக்கேன். கண்டிப்பாக கடையில் வாங்குற எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க, இந்த செக்கில் ஆட்டின எண்ணெயை எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 3 பொருட்கள் இருக்குல்ல, இந்த 3 பொருட்களை வச்சு தான் அந்த க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏன்னா மூக்குக்கிட்ட சின்ன இடம் தானே, அதனால் கொஞ்சமாக எடுத்தாலே போதும். இப்போ மஞ்சள் தூளை வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வந்து நான் எடுத்துட்டேன். இப்போது மஞ்சள் தூளை சேர்த்தோடனே இதை என்ன செய்யணும்னா முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பேக்கிங் சோடாவும் மஞ்சள் தூளும் நல்லா வந்து எனக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக தண்ணி கிண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. அடுத்ததான் நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் எண்ணெய், அதை வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வர மாதிரி சேர்க்கணும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவைன்னா மட்டும் பயன்படுத்துங்க. ஏன்னா ரொம்ப லிக்விடாகவும் மாறக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. இப்போது இந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துட்டேன். எண்ணெய் எடுத்துகிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு க்ரீமியாக எனக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி க்ரீமியாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து அந்த மூக்கில் வந்து போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா தண்ணியாக இருந்துச்சுன்னா வடிஞ்சிட்டே இருக்கும். ஒரு மாதிரி ட்ரையாக இருந்தாலும் அந்த இடம் ஒரு மாதிரி சுரசுரப்பு தன்மையாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் வச்சுக்கோங்க. இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இப்படி கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிண்ட பார்த்தீங்கன்னா இது நல்லா சாஃப்டாக மாறிடும். நமக்கு நல்லா ஜெல்லி மாதிரி பாருங்கள், எனக்கு சூப்பராக கிடச்சிருச்சு. இப்போது நமக்கு தேவையான அந்த க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா,
ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எப்போயுமே ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு ஃபேஷியல் க்ரீம் அப்ளை பண்ணாலும் அந்த இடத்த வந்து நல்லா சுத்தப்படுத்தணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ மூக்குக்கிட்ட பண்ண போகிறோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. லைட்டாக வெது வெதுப்பான தண்ணி எடுத்து காட்டனில் நல்லா அந்த தண்ணியை நல்லா முக்கி எடுத்து அந்த மூக்குக்கிட்ட இப்போ இந்த இடத்துல பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா காட்டன் வச்சு நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. ஏன்னா வெந்நில அந்த மசாஜ் கொடுக்கும்போது அங்கே இருக்க டெட் செல்ஸ் அழியிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அழுக்குகள் எல்லாமே வந்து அந்த பஞ்சில் அவங்க வந்து வெளியேறிடும். வெளியேறினதுக்கு அப்புறமா இந்த க்ரீம் இருக்குல்ல, இந்த க்ரீம் அப்படியே லைட்டாக ஒரு விரல்கிட்ட மட்டும் எடுத்து அந்த மூக்குக்கிட்ட அந்த பிளாக் ஹெட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கே நல்லா தடவி விடுங்க. அங்கே மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு மூக்குக்கிட்ட அந்த சைடில் வாய்கிட்டலாம் கருமை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான கருமை இருக்க இடத்துல கூட வந்து இதை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதை அப்ளை பண்ணும்போது அங்கே இருக்க கருமை மறையிறது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லாமே அந்த ஒரு மாதிரி தழும்புகள் எல்லாமே மறைஞ்சு உங்களுக்கு அந்த இடம் நல்லா பிரைட்டாக பிரகாசமாக மாறிடும். இது வந்து எப்பப்போலாம் ஃப்ரெண்ட்ஸ், இது டைமிங்கே கிடையாது. இப்போ ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டீங்களா, ஈவினிங்க்கு அப்புறம் இது வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி காலையில் எந்திரிச்சோன்னே கொஞ்ச நேரம் அப்ளை பண்ணுங்கள். குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்கள். அப்படி நம்ம எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த அழுக்குகள் கருப்புகள் எல்லாமே வந்து வேகமாக வந்து சரியாகும். நெக்ஸ்ட் சொன்ன 2 நாள் நம்ம தொடர்ந்து இதை அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னாலே போதும், அந்த பிளாக் ஹெட்ஸ் வேரோடு சேர்ந்து எல்லாமே வந்து அப்படியே வெளியே வந்துடும். அதுக்கு நமக்கே தெரியாமல் அதை வந்து அந்த மஞ்சளோடு அப்படியே உறிஞ்சிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் ஆயில்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான முகுட்ட கருமை எதுவுமே வராமல் உங்களோட முகம் வந்து அப்படியே சூப்பராக பளிச்சுனே இருக்கும். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.